இது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். ஒரு ஜூஸ் வேலைக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். காலையில் வரை கிளம்பி வந்துடுவான். வேறு எது கேட்டாலும் வாங்கி தரோம். இதுக்கு பட்ஜெட் கிச்சட் போகணும் வந்தால் அவ்வளோதான். நீ பட்ஜெட்லாம் இது வரைக்கும் போட்டதில்லை. வீட்டுக்கு என்ன முக்கியமாக தேவையோ என்ன இல்லையோ அது மட்டும் வாங்கினா போதும். சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். ஸோ திருவிழாலே ஒரு நல்ல வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் என்னைக்கு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறாங்க. அது வந்து தொடர்ந்து திருவிழா. அந்த நாள் எப்படி போகுதுன்னே தெரிய கடக்கடன்னு ஓடிடும். ஸோ திருவிழாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறோம். போகலாமா? சரி போகலாம். ஸோ சாமிக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் சமைக்க அதெல்லாம் நிறைய பொருளே இல்லை. ஸோ அதெல்லாம் திருவிழாக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போய்ட்டு வரலாம் சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டை போயோட வந்துட்டோம் நாங்கள். போகலாமா? சரி போகலாம். உங்கள் பேர் எது கேட்டாலும் வாங்கி தரோம். இதுக்கு பட்ஜெட் கிச்சட் போகணும் வந்தால் அவ்வளோதான். நீ பட்ஜெட்லாம் இது வரைக்கும் போட்டதில்லை. வீட்டுக்கு என்ன முக்கியமாக தேவையோ என்ன இல்லையோ அது மட்டும் வாங்கினா போதும். சரி, ஓகே. நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் வருது. ஏன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வரும்போதெல்லாம் பட்ஜெட் போட்டு தான் வருவோம். ஆனால் பட்ஜெட் எகிரிடும். அதனால வாட்டி பட்ஜெட் போட போது பார்க்கறதெல்லாம் எடுத்து போடுறோம்ல. ஆமாம், ஒரு மளிகை கடைக்கு போனால் நம்ம கேட்கறதான் தருவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தாலே சரி இது வேணும் அப்படின்னு வந்து அதை எடுத்து போட்டுக்கிறோம். சரி வாங்க, அதே மாதிரி எடுத்து போகலாம். போகலாமா? சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா ஐட்டம்லாம் ஃபஸ்ட் கிட்டே இருந்ததால் ஒரு 2 மசாலா மட்டும் தூக்கி போட்டு அப்புறம் பூஜை ஐட்டத்துக்கு தேவையானது வாங்க வந்துட்டோம். சாம்பிராணிலாம் இல்லை, சாம்பிராணி திருச்செல்லாம் இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தினமும் படைக்க வேண்டியலாம் இருக்கும். அதனால சாம்பிராணி, திருச்செல், பக்தி, கல்பூரம்லாம் தினமும் சாமி தீவாத்திரை காட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே. சரி, ஓகே, வாங்கலாம். நம்ம எப்பயும் வாங்கிட்டு வாங்கிக்கலாம். நம்ம இங்கே வந்தால் தான் எந்தெந்த பொருள் நமக்கு இருக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரி வாங்க. நாங்கள் விழுப்புரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸு, கலர்ஸுக்கு. அங்கே எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா நாங்கள் அடிக்கடி அங்கே போனது இல்லைன்னா தெரியல. ஆனால் இங்கே அடிக்கடி வருவோன்றதுனால எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இவருக்கு தெரியும். அதெல்லாம் டெக்டாக வந்து பார்ப்போம். என்ன சரி, இந்த கிண்ணெல்லாம் எதுக்கு கப்புலாம்? இது வந்து பிரசாதம் கொடுக்குறது. நம்ம தொன்னை. ஆமாம், தொன்னை. நம்ம பப்பி தனிக்கு வருவாங்கல்ல. ஸோ வரும்போது நம்ம வீட்டிலேருந்து கொழுக்கட்டை, பொங்கல், சுண்டல் எல்லாமே நம்ம இதில் வேச்சு தரணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொன்னை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா மற்றதெல்லாம் கையில் கொடுத்துடலாம். பட் ஆனால் பொங்கல் வந்து சூடாக இருக்கும். சூடாக இருக்கும் இல்லைன்னா கையில் கொடுக்க முடியாது. ஆமாம், தொன்னை இலை பறிச்சு கொடுக்கலாம். ஆனால் வேணாம், தொன்னையிலே கொடுத்துக்கலாம். ஓகே. சரி, ஓகே, அது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து செய்ய போகிறேன். அந்த மாதிரி கூட எனக்கு கொஞ்சம் பழக்கமாக தான் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். இது வந்து பாக்கு மரம் இருக்கும். பாக்கு மரத்தில் இருக்குது, அப்புறம் இலையில இருக்கும். அது அட்டை. கொஞ்சம் திட்டமாக வாங்கிக்கலாம். ஓகே. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறேன். ஸோ மில்க் ஷேக், சாக்லேட் ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். ஒரு ஜூஸ் வேலைக்கு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஸோ அவங்க வெயிட் பண்ணி காலையில் வரை கிளம்பி வந்துடுவான். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் நினச்சதை விட நான் வாங்கணும்னு நினச்ச எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். எவ்வளோ பில் ஆயிடுச்சு, எவ்வளோ செலவாயிருக்குன்னா? டோட்டலாக ஒரு 2000 வந்துச்சு. 2000 ஆயிடுச்சா? ஆமாம். சார், நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு. நட்ஸ் வாங்குது. ஆமாம், எல்லாமே சேர்த்து தான். எல்லாமே சேர்த்து 2000மா? ஆமாம். ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ண போனால் இது வந்து எங்களுக்கு இது எல்லா ஷாப்பிங்கோட இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஷாப்பிங் மாதிரி தான் தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னென்னு பார்த்துலாமா? சரி, பார்க்கலாம். மோஸ்ட்லி எனக்கு அதிகபட்சம் 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படியே மிஞ்சி போனால் கொஞ்சம் பொருள்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 2500 சம்திங். ஆமாம், அதை விட நம்ம வந்து அந்த அளவுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. இது சும்மா சில்லற பொருள் தான், சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்கணும். பார்க்கலாம் வாங்க, என்னென்ன வாங்கிக்கிறோன்னு பார்க்கலாம். சரி வாங்க. சரி வாங்க. இந்த கட்டை போய் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஃபுல்லாகி கையில் 2 ஐட்டம் தூக்கிட்டு வந்தேன். பார்க்கலாமா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் ஐட்டம் இதுதான் வந்து எல்லாத்தோட லாஸ்ட்டாக வாங்கணும். ஏன்னா நட்ஸ் வைக்கிற சொல்லி பார்க்கலாமா? சரி, ஏன்னா இதான் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமே. ஏன்னா 1000 இதே 1000 ஆயிடுச்சு. இது வந்து கிவி எனக்கு ரொம்ப பிடிக்கின்றதுனால எப்போ போனாலும் கிவி வாங்கிட்டு வந்துடுவோம். ட்ரை கிவி 1/4 கிலோ அது. ஆமாம். அப்புறம் பாதாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சியா சீடு, அப்புறம் வந்து இது பம்கின் சீட் எல்லாம் 1/4 கிலோ. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வந்துச்சு. கரெக்டாக 1000 வந்துச்சு. இது
ஆனால் இது ரேட் அதிகமாக இருக்குல்ல. நட்ஸு ட்ரை ஃப்ரூட்லாம் ரேட், ஏன்னா இப்போ கொஞ்சம் ரேட் ஏறிடுச்சு. நம்ம போன முறை வாங்குறத விட இப்போ ஒரு 30 ரூபா 40 ரூபா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இவங்க பொருள் இது வந்து வாங்கிட்டு நட்ஸ் மட்டும் இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து வேற கடையில் வாங்கிட்டு வந்தோம். சரி எடுத்து வர வச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு காலியாகி, அதனால இப்போ தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி மணிக்கு போல பார்க்கலாமா? சரி பார்க்கலாம் வாங்க. துணி சோப்பு நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன், துணி சோப்பு தான் ரேட்டு ஏறிச்சு சொல்லிட்டு. ஸோ துணி சோப்பு 5 வாங்கிட்டு வந்தால் உள்ள ஒன்று கிடைக்குது. ஆமாம், எப்பயுமே 10 வாங்குவோம், 15 ரூபான்றனால 5 வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு. எப்பப்பெல்லாம் எந்தெந்த கலர் கண்ணில் படியுதோ அந்தந்த கலர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வாட்டி பிளாக் கலரு. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. பிளாக் கலர் கம்ஃபர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி ஒரு ப்ளூ கலரில் ஒரு மரம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, அந்த இது ரப்பர் மாதிரி டிசைன்லாம் நல்லா இருக்குதுனால அதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து படியில. ஆமாம், இது படி வச்சு அழகாக பெருக்கி தள்ளிடலாம், அது தரையோட தரையாக படியில. ஆமாம், சூப்பர் மார்க்கெட்லேயே எடுத்து படி வச்சு இப்படி இப்படி பெருக்கி பார்த்தேன் கையாலே, நல்லா படிஞ்சுட்டாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து வீடெலாம் அந்த தோல் தண்ணியை ஊற்றிக்கலாம், ஏதாவது நல்ல ஏதாவது வேலை. ஆமாம், அது வந்து வைப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அது வைப்பர் மாதிரி இருக்கிறதுனால கீழே படியில. ஸோ அதனால் அது மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு மரம் வந்து வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக்கில், பிங்க் கலர், டார்க் பிங்க். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் வருது இல்லையா, நான் சொன்னேன்ல மொபைலுக்கு வந்து செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கல்லை, பெரிய கல்லை தான் நாங்கள் தேர்ந்தோம், கிடச்சிது சின்ன கல்லை தான் எனக்கு கிடச்சிது. பரவாயில்லன்னு சொல்லி சின்ன கல்லை வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ஒபயத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு ஊற வச்சு காலைல வந்து செய்யணும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பார்க்கலாம் நம்மளோட ஒபையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட்டு சேமியா. இந்த வாட்டி அவர் சேமியா வாங்கிட்டு எப்படி தான் ஒத்துக்கினானே தெரியல. சேமியா வாங்க வேணாம், அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஒரே ஒரு சேமியா பாக்கெட் மட்டும் இப்போ எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோம்னா அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக சமைக்கணும்னா சேமியா செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரவை சேமியா செஞ்சு சாப்பிடலாம். சேமியா நல்லா இருக்கும், ஆனால் நான் நல்லா செய்வேன்றதுனால சேமியா வந்து வாங்கிட்டு ஒரு பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கே வாங்கி கொடுத்தாரு அவரு. ஆமாம், எப்பயாவது தான் செய்வோம், அதுவும் அடிக்கடியே செய்ய போகிறோம். அது காலியானதுக்கப்புறம் அடுத்த முறை வாங்கிக்கலாம். ஆமாம். அடுத்து பெனாயில் வந்து ஒரு இது வாங்கிட்டு வந்தோம், ஒரு டப்பா. எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு, திரும்ப வாங்கிட்டு வந்துருக்கோம். பாத்ரூம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பூஜை ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சவுண்டு கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி காலி ஆயிடுச்சு. ஸோ கடைசி சாம்பிராணி இருக்குது, அது காலி ஆகிறதுக்குள்ளே அதை முடிச்சுட்டு இதை எடுத்து வைக்கிறதுனால, ஏன்னா இப்போ அடிக்கடி தேவைப்படும். இப்போது திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே வந்து கஷ்டத்தில் தான் வீடியோவே போடாமல் ஒரு 2-3 நாள் விட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனி டைம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் சுற்றி ரோடுக்கிட்ட நல்லா ரேடியோ செட்லாம் கட்டிடுவாங்க, ரொம்ப டார்க்காக பாட்டு நல்லா வந்து காலையில். நம்ம வீடும் கொஞ்சம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாகவே கேட்கும். ஆமாம், ஸோ அதனால சொல்கிறேன் பார்க்கணும். ஆனால் இந்த ஊரில் கேண்டல் நின்றுன்னா ஒரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆமாம், வெயில் டைம் வந்தாலே வில்லேஜ் அப்படி தான். ஆமாம். நெக்ஸ்ட்டு திரி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு திரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். மஞ்சத்தூள் போனோடனே நான் முதல்ல மங்களகரமாக தான் ஆரம்பித்தேன். மஞ்சத்தூள் இன்னும் காலியாகவும் பார்த்துப்பா, நான் மஞ்சத்தூளே காலி ஆயிடுச்சு. சில ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு. இதில் வந்து கலக்கிறதுக்கு உளுந்தெல்லாம் நான் வச்சுருக்கேன்றதுனால ப்ளைனாக வந்து கடுகு வாங்கிட்டு வந்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நாங்கள் கடையாக இருந்தோம், பாஸ்தாக்கு. இது வந்து வேறு கடையில் வாங்கினேன், கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்தா வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கடை ஆரம்பிச்சோமே, எங்கேயுமே கிடைக்கல. நானும் என்ன இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு பாஸ்தா கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு அவர் ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம். எல்லா பாஸ்தாவும் இந்த பெண்டாக இருக்குது, அந்த பாஸ்தா வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த பாஸ்தா தேடி பார்த்தோம். இப்போ அதனால் பாஸ்தா கிடச்சிருச்சு. ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி செய்யணுன்றதுனால பாஸ்தா தேடி பார்த்து பாஸ்தாவும் பன்னீரும் வாங்கிட்டு வந்தேன். இவருக்கு அப்படின்னா ஏதாவது ட்ரெண்டிங்காக ஏதாவது பார்க்க வேண்டியது, அடுத்து செய்ய வேண்டியது. ஆமாம், அது ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்குது, செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னாலே எனக்கு அதை செய்யணும்னு ஒரு ஆர்வம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கறதுலாம் செய்வேன். ஸோ அதனால் அதுக்காக பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாஸ்தாவும் பன்னீரும் பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன் சொல்லிட்டு. பன்னீர் பாஸ்தா தான் செய்வோம். ஸோ அது ஒரு நாள் பார்க்கலாம். ஓகே சரி ஓகே. ஸோ அதுக்காக வந்து இது வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய் டப்பா வாங்கிட்டு வரணும், தேவைப்படும். இது பொங்கல் சோறுலாம் சேர்த்து தேவைப்படுறதுனால வாங்கிட்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தொன்னை நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, இந்த தொன்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக எடுத்துகிட்டு வந்தோமே. இது வந்து இலையை வச்சு கட்டியிருப்பாங்கல்ல அந்த தொன்னை. இலை பேப்பரும் மிக்சிங்கில் இருக்கும். ஆமாம், அந்த இந்த பேப்பர் தொன்னை இவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்து. இதுவே மீறும் அந்த அளவுக்கு கூட்டம் வராது, பார்ப்போம். சுற்றி வரும்போது யாரும் வரமாட்டாங்க. அதாவது ஒரு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஓவி தண்ணிக்கு கூத்து வைப்பாங்க. ஸோ அதனால யாரும் அந்த அளவு வரமாட்டாங்க, எல்லாம் வந்து கூத்துல தான் இருப்பாங்களே. நாங்களே
கூத்து தான் பார்த்துட்டு வருமே. சாமி ரோட்டுக்கு வளைஞ்சிருச்சுன்னு அப்படின் போது தான் அங்கேருந்து எழுந்து வந்து தீவார்த்தெல்லாம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தான் போவோம். தீவார்த்தெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூத்து பார்க்கவே போயிடுவோம். இந்த ட்ரம்ஸு, கரகாட்டம், அப்புறம் ஒரு சுற்றி வருது இல்லை, அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும். கூட்டம் அதிகமாக வரும். அப்போல்லாம் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் காலி ஆகிடும். ஆனால் நம்ம கூத்து வைக்கிறதுனால வந்து நம்ம எப்பயுமே வருஷம் தெருக்கூத்து தான் வைப்பாங்க. பட்டது எழுத மாறவே மாறாதது ஒன்று இது. எங்கள் இதில் கூத்து மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ வேற எதுவும் வந்து வைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வைக்கல. நம்ம வைக்க வேண்டிய நிலைமை வரும்போது மாற்றிக்கலாம் வேணா. சரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி வாங்கிட்டு வந்துருக்கோம். நீ வைக்க வேண்டிய நிலமன்னு வந்ததுன்னா என்ன வைப்பீங்க? நானா அப்போ இந்த மாதிரி தான் ட்ரம்ஸு, கரகாட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதான் ட்ரெண்டிங்கு. உட்காந்து கூத்துலாம் விடிய விடிய பார்க்க மாட்டோம்ல, அதனால கூத்து பார்க்குறவங்களும் பெரியவங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காகவாது கூத்து வைக்கணும். ஒரு சில ஊர்லாம் வந்து ரெண்டுமே வைக்கிறாங்க. கூத்தும் வைக்கிறாங்க, கரகாட்டம் வச்சாலும் கூத்து வைக்கிறாங்க, ட்ரம்ஸும் வச்சாலும் கூத்தும் வைக்கிறாங்க. அதான் சாமி சுற்றி வரவங்க பசங்களாம் அங்கே போயிடுறாங்க. கொஞ்சம் கூத்து விரும்பி பார்க்குறவங்களாம் ஆமாம் கூத்து பார்க்க உட்காந்துடுறாங்க. நம்மளும் அப்படி ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே வைக்கலாம். வத்தி வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரெட்டு. ஐயோ ப்ரெட் நசுங்கிச்சு. எப்படி என்ன ப்ரெட்டு மோசமாக நசுங்கிடுச்சு. ஏதாவது செஞ்சிடலாம். கீழே இருக்கு ப்ரெட்லாம் நல்லா தான் இருக்குது, மேலே தான் நசுங்கிடுச்சு. மேலே வச்சிருந்தோம், தப்பு பண்ணிட்டேன். சரி ப்ரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்றோம். டேமேஜ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் ப்ரெட்டு என்ன ப்ரெட்டு இருக்குது, பட் அது வந்து சின்னதாக இருக்குது. நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு சொல்லி அந்த ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு 2 சரம். இதுக்கப்புறம் தினமும் தலை குளிக்கிறாரு. திருவிழா டைம் வரதுனால டெய்லியும் தலை குளிப்போம். அவர் சும்மாவே தலை குளிப்பாரு. அதனால அவர் இந்த டப்பா தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குமே. எனக்கு இது வந்து ஏலக்காய் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஏலக்காய் போட்டு டப்பா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாட்டா இதில் குங்குமம் ஏதாவது கொட்டி வைக்கலாம். ஏலக்காய் தான் காலியானதுக்கப்புறம். ஏலக்காய் டப்பா 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏலக்காய் 15 ரூபா. ஃபஸ்ட்டு 10 ரூபா வந்தது, இப்போ 15 ரூபா. பேஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து ரசப்பொடி வாங்கிட்டு வந்தேன். சீரகம் ஒரு பாக்கெட்டு. அப்புறம் துணி பவுட்ரு. இப்போ ரீசெண்டாக நான் துணியெலாம் ஊற வச்சு துவைக்க ஆரம்பிச்சதுனால துணி பவுட்ரு வந்து வாங்குகிறோம். துணி பவுட்ரு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிர்றதுக்காக சந்தோஷ் சோப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சோப்பு அது? பவர் சாண்டல் தான் இவ்வளோ நாளாக குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு சரணியா மட்டும் சோப்பு மாறுறாங்க. நான் அதே சோப்பில் தான் இருப்பேன். அது வந்து எல்லாமே கெமிக்கலாக இருக்கிற ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி, குளிச்சுட்டு வந்தால் மூஞ்சிலாம் பூத்துக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லா சோப்பும் அது அப்படி பார்த்தா எல்லா சோப்புமே கெமிக்கல் தான். நம்ம நார்மல் தெரியல எந்த சோப்பு போட்டு குளிக்கிறதுன்னு. இது கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுனால அதே மெயின்டைன் பண்ணுறேன். நானும் இது கொஞ்சம் வாசனையாக இருந்தாலும் நான் இது மாற்றிட்டேன். நான் வேறு சோப்பு தான் போட்டு 2 சோப்பு தான், ஒரே சோப்பு தான் நான் 2 சோப்பாக வச்சு குளிப்போம். ஆனால் நான் இந்த சோப்பு மாற்றிக்கிட்டேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம். ஏற்கனவே வெல்லம் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அது கூட இன்னும் ஒரு 1/2 கிலோ வெல்லம். ஆமாம், ஏற்கனவே பச்சை அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். வெல்லம் 1/2 கிலோ இருக்குது. ஆமாம், இப்போ இன்னும் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நீ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே போயிட்டு ஒன்றா வாங்கிட்டு வந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இல்லை இது வைகாசி விசாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கு படைக்கலாம், பொங்கல்லாம் செஞ்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் தான் வந்து வாங்கிட்டு வந்தார். ஆனால் நான் பொங்கல் வந்து செய்யலை, நான் சாம்பார் வடை பாயத்தோடு செஞ்சு வச்சு படைத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் திருவிழாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வச்சாச்சு. என்னென்னா இதில் தனியாக வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சைலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் தான் சொன்னார் அவர். இந்த வெல்லம் சேர்ந்து எவ்வளோ 1/2 கிலோவா? அது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ, 1 கிலோ மொத்தம். 1 கிலோ வெல்லம். இப்போ பொங்கல் சாதம் செய்யுது. நெக்ஸ்ட் அவரோட சோப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது என்னோட சோப்பு, இது வந்து அவரோட சோப்பு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பயிர் வடை சொல்லலாம்னு சொல்லிட்டு கடலைப்பயிர் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் பச்சரிசி பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம திருவிழா அன்னைக்கு நம்ம மொபைல் தனி பொங்கல் வச்சுக்கலாம். சரி ஓகே. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை 100 ரூபா. இவ்வளோ பொருள் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆச்சு. 2000 ரூபாய்க்கு மேலே 2500 ரூபா வச்சுக்கலாம் சம்திங். ஏன்னா இன்னொரு நல்லா வாங்கிட்டு வந்தாலும் சேர்த்துருக்கோம்ல. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். 2000 இப்போ வாங்கின பொருள் 2000. அதாவது நட்ஸ் மட்டும் அது 1000 ரூபா தனியாக. மற்றபடி இந்த மல்லிகை ஜாமான்லாம் அதாவது ஒரு 1000 வந்துடுச்சு. சரி ஓகே. இன்னும் காய்கறி எல்லாமே வாங்கணும், அதெல்லாம் பொருள் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனோம். அப்புறம் பையும் ஃபுல் ஆயிடுச்சா. வெயில் டைமில் போனதுனால ஒன்றும் புரியல. சரி நம்ம காலையிலே ஃப்ரெஷ்
நான் காலையிலே போயிட்டா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ஷாப்பிங் போனால் எவ்வளோ செலவாகும், உங்களோட பட்ஜெட் என்னவா இருக்கும், ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பட்ஜெட் எதுவும் போடாமல் போனது தான் எவ்வளோ செலவு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் திருவிழா ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நான் கல்யாணம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குளத்தூரம் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து முக்கியமான திருவிழாவுக்கு மட்டும்தான் ஊருக்கு வந்து போவோம் எங்கள் அப்பையும். ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக வைக்கிறாங்க, கரகாட்டம், அப்புறம் வந்து ட்ரம்ஸு, ஏதாவது நம்ம பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்பயே நைட்டே வந்து கிளம்பி போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து திருவிழாலாம் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த திருவிழா வந்து திருவிழா ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே திருவிழா கூட இருப்போன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். ஸோ திருவிழா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆமாம், நாளையிலேருந்தே திருவிழா வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், போயிட்டு கோயிலை சுற்றி சுத்தம் பண்ணுற வேலை, பசங்களாம் சேர்ந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறது நாளையிலேருந்து. ஸோ நாங்கள் வந்து திருவிழாவை ஸ்டார்டிங் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரியான மனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது போட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.